வெளிப்படையாக கேட்குறேன், தாவேகாவையும் விஜயும் யாராவது பின்னாடி இருந்து இயக்குகிறாங்க? யார் இயக்கணும்? நான் வந்து பஞ்சாயத்து வார்டு பிரசிடென்ட்டாக இருக்கேன், பஞ்சாயத்து பிரசிடென்ட்டாக இருக்கேன். என்னோட வார்டு உறுப்பினர்கள் பெண்கள் தான். ஆனால் பெண்கள் கூட்டத்துக்கே வர்றதில்ல. சபை கூட்டங்களுக்கு ஆண்கள் அவங்களோட கணவன்மார்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க கெட்ட வார்த்தை சொல்லி, ஆக்சுவலி ஏற்ற முடியாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தை சொல்லி வெளியே போடி, உனக்கு என்னடி இங்கே வேலைன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து பேசக்கூடிய இந்த திருமாவளவன் அழுத்துகிறாங்கன்னு சொல்ற அந்த வார்த்தையும் அண்ணாமலை சொல்றது ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செய்றீங்களான்ற ஒரு கேள்வி வரும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன் இவ்வளவு பதட்டம் வருது, ஏன் உதயநிதியை பதட்டப்பட்டு நான் விளையாட்டு செய்திகள் பார்ப்பேன், நான் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லைன்னு சொல்றாருன்னா அவருக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. மக்களோ அதை எடுத்து எங்கேயாவது கோஷம் போட்டாங்களா இல்ல போராடினாங்களா? எந்த ஒரு எப்படி போடுவாங்க? அடிப்படையில் தான் நடந்திருக்கு. கொத்தடிமைகளின் கூடாரமாக இருக்கின்ற கட்சியில் எப்படி கோஷம் போடுவாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே உதயநிதி. இல்லைங்க, டெங்கை வயல் எவ்வளவு நாளாச்சு, பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியாச்சு, யூரின் டெஸ்ட் பண்ணியாச்சு, மோஷன் டெஸ்ட் பண்ணியாச்சு, என்ன டெஸ்ட் பாக்கி? நீ மாவட்ட ஆட்சியரை மாத்தியாச்சு, 2 மாவட்ட ஆட்சியரை மாத்தியாச்சு, எஸ்பியை மாத்தியாச்சு, போலீஸ்ல இருந்து சிபிசிஐடி கிட்ட கொடுத்தாச்சு. இனி என்னதான் உங்களுக்கு பண்ணணும்? நீ என்னதான் பாக்கி வச்சிருக்கீங்க? ஏன் அதற்கான உண்மை வரவில்லை? நீங்க எத்தனை களத்துக்கு போனீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அரசு பாரதி அதே போல வந்து அமைச்சர் சேகர் பாபுலாம் வந்து ரொம்ப கடுமையாக களத்திற்கே வராத தற்கொலை விஜயன்லாம் பேசுறாரு. அவர் எத்தனை களத்துக்கு நீங்க போனீங்கன்னு கேட்டேன். இந்த விழுப்புரம் நடந்த பிரச்சனை கூட விஜய் போல மனைவியில் கூட்டு தான் உங்களுக்கு கொடுக்கணுமான்ற அளவுக்கு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. அப்ப இது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? ஒண்ணு, எங்களோட தலைவரும் சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் டிமானிட்டேஷன் முதற்கொண்டு, டிமானிட்டேஷன் குறித்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் ரொம்ப சூப்பர், புதிய இந்தியா பிறந்ததுன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது டிமானிட்டேஷனால ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் சொன்ன ஒரே குரல் எங்களோட தலைவர் குரல் தான். சோ இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள்ல திருமாவளவன் பல்வேறு தலைவர்கள் அதை எடுத்து தான் பேசியிருக்காங்க. இல்ல நான் வித்தியாசம் சொல்றேன், அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ச்சியா உங்களுடைய பேட்டி ஊடகங்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. நான் இருந்தாலும் நம்ம சர்ச்சையில இருந்து நம்ம ஆரம்பிச்சலாம். அந்த புக் ரிவ்யூ ஒன்று அதுதான் மிகப்பெரிய பஞ்சாயத்தா மாறி இருக்கு. இன்னைக்கு மாநாட்டில் பேசுறதை விட நேற்று 2 நாள் முன்னாடி பேசுறது தான் மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு புக் ரிவ்யூனா அந்த புத்தகத்தை பற்றி பேசுவாங்க, புத்தகத்தில் கூடிய கருத்துக்களை பற்றி உரையாடுவாங்க. ஆனால் டோட்டலாகவே ஃபுல்லாக வந்து அரசியல் வெறும் பாலிடிக்ஸ் மேடையாகவே அது போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. என்னதான் பிளான் பண்ணி பண்ணாங்க? ஒருவேளை ஆதவர்ஜுனா ப்ரொமோட் பண்றாரா விஜய்? ஒட்டுமொத்த நிகழ்ச்சியே வந்து ஒரு அரசியல் மேடையாக மாறிடுச்சுன்னா ஆமா. ஆனா நீங்க எங்கிருந்து துவங்குதுன்னு பாருங்க. முதல்ல வந்து விகடனோட ஆசிரியர் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேச துவங்கிய இடம் குழந்தைகளுக்கு இன்று பிடித்த உணவாக பாயாசம் மாறி இருக்கிறதுன்னு சொல்றாரு. நீங்க ஆனந்த் அவர்கள் வந்தது குறித்து பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அர்பன் நக்சல், இப்படியே தான் சொல்லியிருக்கிற அண்ணாமலை கூட, அர்பன் நக்சல் என்று சொல்லுவார்கள், டுக்குடே கேங் என்று சொல்வார்கள், இதெல்லாம் சொல்வார்கள் அப்படின்னு சொல்றார். உங்களை குறித்து ஏதேனும் விமர்சனம் செய்தால் எங்களை நீங்கள் சங்கி என்று சொல்வீர்கள்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்திலேயே அதோட தன்மை மாறிடுச்சு அப்படிங்கிறத நினைக்கிறேன். இன்னொன்று, ஆதவர்ஜன் அவர்கள் பேசும் பொழுது நீங்க முதல்ல புத்தகம் குறித்து பேசப்படவே இல்லையாங்கிறத நான் நிச்சயமா ஏற்றுக்க மாட்டேன். நீங்க இந்த புத்தகத்திற்காகத்தான் முதலில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதும் அந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகளை பல லட்சக்கணக்கான இளைஞரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் சரியா கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் திருமானனும் அதில் கலந்துருக்கணும். கொள்கை தலைவராக அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட திருமானனும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் இணைந்து இதை நடத்தியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அவர் ஒரு பெரிய ஸ்காலர், நமக்கு தெரியும். அவர் இன்னும் கூடுதலாக அம்பேத்கர் குறித்து பேசியிருப்பார், இந்த புத்தகத்தை குறித்து பேசியிருப்பார், அவர் கொடுத்த பேட்டி குறித்து பேசியிருப்பார். அதில் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிறப்பான கட்டுரையாளர்கள் தான். அதெல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பேசும்போது எங்கிறது வருதுன்னு என்ன, நீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல திடீர்னு ஏதோ ஒரு அரசியல் எடுத்துட்டு வராரா? இல்ல. ஆதவர்ஜன் அவர்கள் பேசியதும் நம்ம சமூக நீதி குறித்து பேசுகின்றோம், பட்டியலின மக்கள் குறித்த கஷ்டங்கள் குறித்து பேசுகின்றோம். நீங்க பட்டியலின மக்கள் அவர் டேட்டா சொல்றாரு, 1,40,00,000 பேர் இருக்காங்க. அதுல ஆதிதிராவிடர்கள் மட்டும் 92 லட்சம் பேர் இருக்காங்க. மற்றவங்க தேவேந்திர குல வேளாளர்களாகவும் அருந்ததிலாகவும் இருக்கிறாங்க. இதெல்லாம் டேட்டா. ஆனா 25% பாப்புலேஷன்ல இருக்கும். ஆனா எங்களுக்கு அமைச்சர்கள் பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டா முடியாதுன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்க வந்து ஒரு அமைச்சரவை குறித்து பேசுறாரு. நான் இன்னும் கூடுதலா ஒரு படி போறேன், அதிகாரிகள் பட்டியல போறேன். நீ கடைசியாக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த தலைமைச் செயலர் எப்பொழுது உருவானார்? கடைசியாக எத்தனை பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் டிஜிபிகளாக உயர் பதவியில் வைத்துள்ளார்கள்? எத்தனை பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க? அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சமூக நீதி என்னங்க, நீங்க சென்ட்ரல் பொசிஷன்ஸ்ல பட்டியலின SC/ST கொடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு பேசுகின்ற சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கின்ற திமுக பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல அதற்கான சமூக நீதிக்காக உண்மையின் பக்கம் நின்றிருக்கிறார் என்றால் இல்லை. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மேடையில் 2 ஊராட்சி மன்ற தலைவர்கள்
என்னால முடியல, தினம் 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 எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, நீ பட்டியலினத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் என்ன அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. நீங்க வந்து அதே மாதிரி தென் மாவட்டத்தை சேர்ந்த அந்தோணி அம்மாள் என்ற திமுகவை சேர்ந்த ஒரு பேரூராட்சி தலைவர், அவர் கடிதம் எழுதுகிறார். தன்னோட தலைவருக்கு தான் எழுதுறார், திமுகவை சேர்ந்தவர். நான் வந்து பஞ்சாயத்து வார்டு பிரசிடென்டா இருக்கேன், பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கேன், என்னோட வார்டு உறுப்பினர்கள் பெண்கள் தான், ஆனா பெண்கள் கூட்டத்துக்கே வர்றதில்ல, சபை கூட்டங்களுக்கு ஆண்கள் அவங்களோட கணவன்மார்கள் அனுப்பி வைக்கிறாங்க, அவங்க கெட்ட வார்த்தை சொல்லி, அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தை சொல்லி வெளியே போடி, உனக்கு என்னடி இங்க வேலைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் கடிதம் 3 பக்கம் கடிதம் எழுதுகிறார். மாவட்ட ஆட்சியருக்கு எழுதுகிறார், திமுக தலைவருக்கு எழுதுகிறார். எப்பொழுதெல்லாம் நீங்க குடியரசு தினம் நடக்குதோ, நீங்க அதே மாதிரி சுதந்திர தினம் நடக்குதோ, எங்களால் ஊராட்சி மன்ற தலைவர்களால் கொடியேற்ற முடியவில்லை. இந்த பிரச்சனை இருக்கா? பல பேர் வந்து திமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், அதிமுக சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த தோழமை கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்க பட்டியலின மக்கள் அவ்வளவு மோசமாக இருக்கு, அவ்வளவு மோசமா இருக்கு. மோசமா தான் இருக்கு, நான் சொல்றேன் மோசமா தான் இருக்கு. வேங்கை வயல் எவ்வளவு நாளாச்சு? நான் புதுக்கோட்டைக்காரன், எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டீங்க, பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியாச்சு, யூரின் டெஸ்ட் பண்ணியாச்சு, மோஷன் டெஸ்ட் பண்ணியாச்சு, என்ன டெஸ்ட் பாக்கி? நீ மாவட்ட ஆட்சியரை மாத்தியாச்சு, 2 மாவட்ட ஆட்சியரை மாத்தியாச்சு, எஸ்பியை மாத்தியாச்சு, போலீஸ்ல இருந்து சிபிசிஐடி கிட்ட கொடுத்தாச்சு. இனி என்னதான் உங்களுக்கு பண்ணணும்? இனி என்னதான் பாக்கி வச்சிருக்கீங்க? ஏன் அதற்கான உண்மை வரவில்லை? நீங்க துரும்பை கூட கிள்ளி போடலையான்னு நாங்க கேட்டவங்க போது நாங்க தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? இனி எத்தனை வருஷம் இந்த வழக்கு நடத்துவீங்க? 20 வருஷம் நடத்துவீங்களா? அந்த ஊர்ல இருக்க மக்கள் செத்து போற வரைக்கும் ஓகேங்க, அது நடத்திக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவீங்களா? மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஏன் வந்து தலித் மக்களால் போக முடியல? சரி, ஓகே, சாதி பிரச்சனை சட்டம் ஒழுங்கால் தீர்க்க முடியாது, புரிஞ்சுக்கிறேன். நீங்க சமூக நீதிக்கு ஒரு குழு வச்சிருக்கீங்கல்ல, நீ மாவட்ட ஆட்சியர் இருக்காருல்ல அந்த ஊர்ல, பீஸ் கமிட்டி மீட்டிங்ஸ் போட்டு அம்மா இந்த மாதிரி நம்ம ஜாதி மதம் பார்க்க கூடாது, நம்ம அதுல இருந்து உடைச்சிட்டு வெளியே வரணும். என்ன பண்ணீங்க? பொது சாலைகள்ல வந்து ஒரு தலித்தோட பிணத்தை எடுத்துட்டு போக முடியல இன்னைக்கு. அதற்கு என்ன நீங்க பண்ணீங்க? இல்ல இப்ப நீங்க பல்வேறு குற்றச்சாட்டு அடுக்குறீங்க. ஆமா, இப்ப உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, சரி நாங்க வந்து இவர் பண்றோம், விமர்சனம் பண்றீங்க, ஏன்னா எல்லாமே அரசியல் ரீதியா நம்ம பார்வையா பாக்குறோம். நம்ம நீங்க எத்தனை காலத்துக்கு போனீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அரசு பாரதி அதே போல வந்து அமைச்சர் சேகர் பாபுலாம் வந்து ரொம்ப கடுமையா களத்திற்கே வராத தற்கொலை விஜயம்லாம் பேசுறாரு. அவர் எத்தனை காலத்துக்கு நீங்க போனீங்கன்னு கேட்டேன். இந்த விழுப்புரம் இப்ப நடந்த பிரச்சனை கூட விஜய் போல பனையூர்ல கூட்டு தான் உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற அளவுக்கு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. அப்ப இது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி? சினிமா நடிகராக இருக்கும் பொழுது, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது, இல்ல ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது தலைவர் என்னென்ன செய்தாருன்னு நமக்கு தெரியும். அனிதா அவங்க வீட்டுக்கு போனதோ, ஸ்னோலின் அவங்க வீட்டுக்கு போனதோ, அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கெடுத்ததோ, விளம்பரம் ஏதும் இல்லாமல் அதுக்கு நான் ஜனநாயக பூர்வமாக அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் நிற்கின்றார். எங்களுடைய தோழர்கள் ரசிகர் மன்றமாக மக்கள் இயக்கமாக ஆன வரையும் தொடர்ச்சியாக அவர்களால் முடிந்த உதவிகளை இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா பம்பத்தூர் பகுதியில் காலை சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல பகுதிகளிலும் காலை உணவு விருந்தகம் நடத்திட்டு இருக்காங்க, குருதியகம் நடத்துறாங்க, நூலகம் நடத்துறாங்க, பயிலகம் நடத்துறாங்க. இது எல்லாமே நடத்தி அதற்கு பிறகுதான் வந்துச்சு. அதனால இயக்கமாகவும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுதான் உள்ளே வருகிறோம். எங்களுடைய தலைவரும் சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் டிமானிட்டேஷன் முதற்கொண்டு, டிமானிட்டேஷன் குறித்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் ரொம்ப சூப்பர், புதிய இந்தியா பிறந்ததுன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது டிமானிட்டேஷனால ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் சொன்ன ஒரே குரல் எங்களோட தலைவர் குரல் தான். பல்வேறு விஷயங்கள்ல திரும்ப பல்வேறு தலைவர்கள் அதை எடுத்து தான் பேசியிருக்காங்க. இல்ல நான் வித்தியாசம் சொல்றேன். அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் நீங்க நடிகர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க நான் உள்ள போக விரும்பல, எல்லாரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கறதுல போக விரும்பல. அப்பொழுது இருந்தே சமூகத்தின் மீது சரியான பார்வை கொண்ட தலைவர் தான். இன்னைக்கு நீங்க விழுப்புரம் போகல, இல்ல வந்து நீங்க ஏன் போல, நாங்க கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எங்க அறிக்கையில சொன்ன மாதிரி தான். நான் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட இல்ல எந்த அமைச்சர்களும் போகக்கூடாத அளவிற்கு அவர்கள் திறம்பட வேலை செய்திருக்க வேண்டும் சொல்லி சொல்றேன். நீங்க சென்னை பெருவெள்ளம் 2015 வந்தது, அதுல என்ன சொல்றோம், வரலாறு காணாத மழை வெள்ளம். நீங்க அதற்கு அடுத்தபடியாக ஒக்கி புயல் அடித்தது, வரலாறு காணாத புயல். வர்தா வரலாறு காணாத புயல். கஜா வரலாறு காணாத புயல். திருச்செந்தூர் தூத்துக்குடியில கடும் மழை பெய்தது, வரலாறு காணாத புயல் வெள்ளம். என்ன சொல்றேன், இவ்வளவு டிசாஸ்டர் நடக்குது இல்ல. நமக்கு இப்போ ரொம்ப காமன் பண்ணா உங்கள்கிட்ட கேட்டா நவம்பர் டிசம்பரா டிசாஸ்டர் வரதாங்க செய்யும். 2 புயல் வருங்க, 2 மழை வெள்ளம் வருங்க, அது எந்த ஒரு காலி பண்ண போதுன்னு தெரியாதுங்க. இதற்கு நம்ம ஒரு இப்ப சென்னை வாசிகள் ரொம்ப கரெக்டா முடிவு எடுத்துட்டாங்க. நவம்பர் டிசம்பரா நம்ம வீட்டுக்குள்ள காரை வைக்க வேண்டாம், வேளச்சேரி பாலத்துல கொண்டு போய் வை. என்னால முடிஞ்சது அதுதான். நான் வந்து ஒரு காமன் மேனா, என்னால வந்து அரசாங்கத்தை கேள்வி கூட கேட்க முடியாது. ஏன்னா கேள்வி கேட்டா நீங்க வேற முத்திரை குத்திடுவீங்க. அதனால நான் போய் என்னோட காரை போய் பத்திரமா வச்சுக்கிறேன். என்னோட ஃப்ரிட்ஜு என்னோட பொருள்லாம் எதை தூக்கி மாடியில் என்ன வைக்க முடியுமோ வச்சுக்கிறேன், நான் தலையில வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். இதுதான் என்னால முடியும். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன தெரியுமா சொல்றீங்க? மழை வெள்ளம் வந்த பிறகு ஐயோ வரலாறு காணாத மழை வந்து விட்டது, நாங்கள் எப்படி மீட்கிறோம் பார்க்கிறோம் உங்களை. அப்படியே என்ன மீட்டிங்க? நீங்க விழுப்புரத்துல மழை பெஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இந்த தருணம் வரைக்கும் திருக்கோவிலூர்ல பள்ளிக்கூடங்களுக்கு இன்னைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. விழுப்புரத்துல இருக்கிற சில பள்ளிகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு திறந்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு மிக மோசமான டேமேஜ் ஆயிருக்கு. சாத்தனூர் அணை, செம்பரம்பாக்கம் குறித்து நம்மளாம் கடுமையா பேசணும். சாத்தனூர் அணையை 1 லட்சத்திற்கு மேற்பட்ட கனஅடி தண்ணீர் வரும்பொழுது இரவோடு இரவாக திறந்து விட்டது யார்? அது ஏன் நீங்க திறந்து விட்டீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு ஏதாவது விவாதம் ஆனிச்சா? முதல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த வரலாறு காணாத மலைகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க டிசாஸ்டர் வரதாங்க செய்யும்.
நீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எங்க இருந்து வருது? 2004 சுனாமி வருது, 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் தான் அது வருது. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இன்னைக்கு ஒருவேளை துரதிருஷ்டவசமாக சுனாமி வந்தால் உங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகாது, எதுவுமே கம்ப்ளீட் ஃபெயிலியர்ல இருக்கும். கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் பிரிக்கப்படாமல் இருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதற்கு ஒதுக்கப்பட்ட அலுவலகங்கள் வேறு ஒரு பயன்பாட்டிற்கு இருக்கிறது. நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. ஏன்னா நீங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி வரலாறு காணாத மலையில் ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விழுப்புரத்திலையும் கடலூர்லையும் நீங்களே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதுலையுமே பாடம் கத்துக்க நீங்க மறுக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றது ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை மழை பெய்ஞ்சாலும் சரி, மழை பெய்யாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, வறட்சி வராட்டியும் சரி, மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு போட்டு நீங்க உட்கார்ந்து பேசணும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற எல்லோரையும் அழைத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது அதிகாரிகளை அழைத்து நீங்க சொல்றது புரியுது. ஆமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல சில சிக்கல்கள் இருக்கு, நம்ம மாட்டுக்கிறது இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப அரசியல்னு ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க வரும்பொழுது களத்துக்கு ஏன் விஜய் வரல? ஏன்னா அவர் நடிகரா இருக்கும்போது வரது வேற, இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டாரு, நீங்க போய் நிக்கலாம்ல. அதே விக்ரமன் தான் நீங்க வந்து மாநாடு நடத்துறீங்க, அந்த பகுதியில் நீங்க ஏன் போலன்ற கேள்வி எல்லாம் வருது இல்ல? அதாங்க சொல்றாரு அவர் இந்த அம்பேத்கர் விழாவிலே பேசும்போது, போட்டோ ஷூட் அரசியல் நடத்த நான் விரும்பவில்லை. நான் போய் ஏன்னா இன்னொரு பக்கம் நான் அதை சேர்த்தே சொல்றேன், எங்களோட தோழர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. நீங்க வந்து ராமேஸ்வரத்துல கடுமழை பெய்த போது சரி, சென்னையில மழை பெய்தும் சரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் வரைக்கும் எல்லா இடத்துலும் நின்று அவங்களோட உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அதுல மாற்றமே இல்லை. ஆனா நானும் அந்த களத்திற்கு வந்து போட்டோ ஷூட் செய்தேன் அப்படிங்கிற இடத்திற்கு நான் போக விரும்பல. எங்களுடைய ஆட்சி அமைந்தால் இதற்கான தேவை இல்லாத மாதிரி நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதான் ஒரு சரியான புள்ளியின் தொடுகின்ற காரணத்தினால் அவர் போகல, அவ்வளவுதான். நீங்க நிவாரண உதவிகளாக போன வருஷம் கொடுத்தார், தூத்துக்குடியில திருநெல்வேலியில போய் கொடுத்தார். ஏன்னா அந்த மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்ம கூட நிற்கணும். பனையூர்ல இந்த மக்களை அழைத்து கொடுத்தார். அந்த உதவிதான் இப்பைக்கு எங்களால் ஒரு அரசாட்சியில் இல்லாத காரணத்தில் நாங்கள் செய்ய முடியும். ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். நாங்கள் நீண்ட அறிக்கை கொடுத்தோம். அந்த அறிக்கையை வந்து சரியா படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அடுத்த முறை இதெல்லாம் செய்யாமல் பார்ப்பார்கள். இந்த நிலச்சரிவு ஏற்படுதா, நீங்க மலையடி வாரங்களில் இருக்கிற மக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு முன்கூட்டியே நீ கூட்டிட்டு போங்க. ஏன்னா டிசம்பர்ல இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் நாங்க போய் அந்த இடத்துல நின்று நாங்க ஒரு போட்டோ பிடிக்கிறதுனால இது மாறாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருக்கிறது, அல்லது நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் சரியாக செய்வோம் அப்படிங்கிறதா எங்களோட நிலைப்பாடு. நான் மறுபடியும் அந்த ஆதவ அர்ஜுனா விஷயத்துல சில விஷயங்கள் கிளாரிட்டி நான் கேட்டுக்கிறேன். ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு நீங்க அந்த புத்தக வெளியீட்டில் நடத்தின அந்த பேச்சு, அதுக்கு பிறகு நடந்த விவாதங்கள் எல்லாம் மையப்படுத்தி இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஆதவ அர்ஜுனா கட்சியில சேர்க்கலாமா வேணாமான்ற அளவுக்கு பிரச்சனைகள் மாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து நீங்க திருமாவளவனை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்லயும் பேசுறாங்க. திருமா என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜயனுடைய மேடை வந்து மேடையில் அவருடைய எண்ணம் இல்லாமல் இல்லை என் மேலேயே இருக்குன்ற மாதிரி அவங்க உங்களை அவாய்ட் பண்றாங்க. நீங்க திருப்பி அவங்களே நீங்க எதிர்பார்க்குறீங்கிற ஒரு டோன்ல உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல? இல்லைங்க, அதாவது இந்த டோன் எங்கிருந்து வருதுன்னா, எகைன் அது வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வருகிறதா அல்லது விசிக்கிலிருந்து வருகிறதுனா, திருமாவளவனே ஒரு இதுல சொன்னாங்க ரொம்ப விளக்கமா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது நம்முடைய முழக்கம். நாங்கள் மாநாட்டில் பேசிய பொழுது நாங்க சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாவே வின் பண்ணுவோம், எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, மக்கள் வந்து எங்களுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, அதே நேரத்தில் எங்களை நோக்கி வருவார்கள், நாங்கள் அரவணைத்து சொல்லுவோம். அவ்வளவுதான் சிம்பிள். தேர்தல் அரசு நிலைப்பாடு என்ன? தேர்தல் அரசு நீங்க பங்கெடுக்கிறீங்களா? ஆம் பங்கெடுக்கிறோம். நீங்க கூட்டணி சபார்டினேட் ஃபோர்ஸா யாருக்காவது போக போறீங்களா? நீங்க வந்து அதிமுக எதிர்கட்சியா இருக்கு, அவங்க கீழே போய் இல்ல, நாங்க யாருக்கையும் சேர போறது இல்லை. நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் வருபவர்கள் அணைத்துக் கொள்வோம், அரவணைச்சு செல்வோம். இன்னொன்னு, நாங்கள் சொன்னிய உடனே இதெல்லாம் மாறுமா? தலைவர் அதிலே ரொம்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அரசியல் சூழல் மாறலாம் இல்லையா? அரசியல் சூழல் மாறலாம் என்பது 2024 2025 கூட கிடையாது, 2026 ஏங்க. நீங்க திமுக கூட்டணி கட்சியிலே பேசுவோமே, கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாம் இருக்காங்க இல்லையா, இல்ல அங்கிட்டு பாமக எல்லாம் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஒரு வருஷம் ஆட்சி இருக்கு, எனக்கு வந்து திமுக மேல கடும் கோபம் இருக்கு, நாங்க அடுத்தோட இந்த கூட்டத்தை ஜெயிக்க கூட மாட்டோம், ஆனா அப்படி இருந்தால் கூட உடனடியாக நாங்கள் உடைத்துக் கொண்டு வெளியே வரும் யாராவது வருவார்களா? யாருமே வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? இல்ல அதான் புரிஞ்சுக்கோங்க, பிரஷர் கொடுக்கவே இல்லைங்க. நீங்க அவருடைய மனசாட்சி இங்க இருக்கும் என்று சொன்னால் மனசாட்சி தான். நீங்க வாங்க கூட்டணிக்கு வாங்க, உட்காந்து பேசுவார்த்தை நடத்துவோம். திரும்பவே சொல்றாரு, எனக்கு யார் அழுத்தம் கொடுக்கல, அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் ரொம்ப கட்சியோ நான் பலகீனமானவர்கள் இல்லைன்னு சொன்ன பிறகும் அவருடைய மனசு இங்கதான் இருக்கும் என்னால யூகிக்க முடியும்னு சொன்னா இது தேவையில்லாத ஒரு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எத்தனை விளக்குகள் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு அவர் நகர்த்தப்படுகிறார், கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுகிறார்? நீங்க தொடர்ச்சியா உங்களை போன்றவர்கள் நாங்க சொல்றேன். நீங்க அந்த அவரே 2 தடவை சொல்லிட்டார், எனக்கும் தமிழக வெற்றி கழக தலைவருக்கும் எந்த முரண்பாடும் இல்லை, ரொம்ப சொல்லிட்டார். இன்னொன்னு அவர் சொல்லும் போது இந்த விஷயம் முதல்ல அந்த பேப்பருக்கு எப்படி தெரிஞ்சது? பேப்பர் தான் ஒரு முதல் குற்றம் சாட்டி சொல்றார், முதல் பக்கத்துல செய்திகளாக போறாங்க, அது எப்படி தெரிந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்புறார். தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் எங்களுடைய அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது வந்து அன்அபிஷியலா கூட யார்ட்டையாவது ஆமாங்க எங்க தலைவர் கலந்துக்க போறாரு விகடன் ஒரு ஈவெண்ட் சொல்லுங்க எங்கேயா சொல்லிருப்போமா? சொன்னதை யாருக்குமே தெரியாது. நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க சில பேர் விகடன்ல யார்ட்ட பேசி நீங்க தெரிஞ்சிருக்கலாங்கிறது வேற. ஆனா ஒரு காமன் மேனுக்கு எப்ப தெரியும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இன்விடேஷன்ல ஒரு பேரை பார்த்தவதான் தெரியும். அதனால நாங்க ரொம்ப தெளிவாக இது வரைக்கும் அது குறித்து நாங்கள் எங்கேயுமே பேசல.
அப்ப யார் பேசினார்கள்? ஒரு அரசியல் சதி, அரசியல் சூழ்ச்சின்னு சொல்றாரு இல்லையா? அரசியல் சூழ்ச்சி தானே. அந்த சூழ்ச்சியை நீங்க எப்படி உடைப்பீங்க? நான் கலந்து கொண்டு தான் உடைப்பேன். கலந்து கொண்டு நாங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டதுனாலே இந்த கூட்டணி எல்லாம் கிடையாதுப்பா, நான் இந்தியா கூட்டணி தான். அவர் எவ்வளவு தடவை சொல்லிட்டார், நேத்து கூட சொல்றாரு, இன்னைக்கு கூட சொல்றாரு இல்லையா? ஆமாங்க, நான் திமுக கூட்டணி தாங்க பயணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு சொல்றாருல்ல. நீங்க அரசியல் சூழ்ச்சி அப்படித்தான் உடைக்க வேண்டும். இல்ல, நீங்க கலந்துக்காததுனாலே என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்கன்ற ஒரு பாயிண்ட்லயும் அவர் சொல்றாரு திருமாவளவன். நீங்க மறுபடியும் சொல்றீங்க, நாங்க சொன்ன முழக்கம் என்பது அவங்களே சொல்ற மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது அவர்களுடைய முழக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது. நாங்கள் விசிக குறி வச்சு நகர்த்துறோமா? இல்லை, எங்களுடைய நிலைப்பாடு என்பது எல்லோருக்குமான நிலைப்பாடு தான். இன்னொன்று தெளிவா இருக்கும், யாருமே இப்ப உடனடியாக வருவார்களா என்றால், ஆட்சியில் இல்லாதவர்கள் வருவார்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் உடனடியாக வருவார்கள் என்றால் நிச்சயமாக வரமாட்டார்கள். 2026 ஜனவரியில நீங்க பாருங்க என்ன நடக்குது. மறுபடியும் சொல்றேன், நாங்க பிரைமரி போர்ஸா இருக்கோம். பிரைமரி போர்ஸா இருக்கிறவங்களை நோக்கி வருவாங்க. நீ பாருங்க, சில நேரங்கள் எல்லா சர்வே ரிசல்ட்ஸும் எடுத்துக்க வேண்டாம்னா கூட 2-3 சர்வே ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு டிவிக்கோட பொசிஷன் என்னங்கிறத எல்லாரும் காமிக்கிறாங்க. அப்போ இது வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது, நிச்சயமாக முதன்மை சக்தியாக மாறும் என்ற தருணத்திலும் இவ்வளவு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு மோசமாக மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நாள் கூட்டணியில இருந்தோம், அவர் தான் தலைவர் சொன்னார், நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா வீழப்போவது திமுக மட்டுமல்ல, அவருடைய கூட்டணி கட்சியிலும் வீழ்வார்கள். மைனஸா சொல்றது, மைனஸ் சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, திமுக மட்டும் மைனஸ் அல்ல, கூட இருக்கிற நீங்களும் வீழ்வீர்கள் என்று சொல்றதுதான். 2026 இது மாறும். அது வரைக்கும் நாங்க இது எங்களுடைய நிலைப்பாடை தெரிவித்து விட்டோம். மறுபடியும் 2026 நாங்க யாரையுமே கையை பிடிச்சு வாங்க நீ கண்டிப்பா வந்தாகணும் நாங்க யாரையும் இழுக்கவும் இல்லை. அவர்களே புரிந்து கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு. அதற்காக தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில பார்த்தா கூட 30-35% வாக்கு வங்கி திமுக கிட்ட கூட்டணிகளோட சேர்த்து வச்சிருக்காங்க. திருமாவளவன் 8% வாக்கு வந்து மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அவங்க மகாராஷ்டிரா தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. தாவக இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தவழக்கூடிய கூட இப்ப நடக்கவே ஆரம்பிச்சிருக்கின்ற கட்டத்துல எந்த தைரியத்துல உங்க கூட அவங்க வரணும்ன்ற ஒரு கேள்வி வரும்ல. எந்த தைரியத்துல தவழ்ந்து கொண்டிருந்த என்டிஆர் கட்சி தான் நீங்க 6 மாதத்தில் 8 மாதத்தில் ஆட்சியை பிடித்தது. குழந்தை, எங்க தலைவர் சொன்னார்ல, குழந்தை தான், அந்த குழந்தை கீழே பாம்பு கொடுத்தாலும் அது ஒரே மாதிரி தான் பார்க்கும், அம்மாவோட முகத்தை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் பார்த்து சிரிக்கும். அதுதான் எங்களோட நம்பிக்கை. நீங்க இன்னைக்கு பேசுவோமே, வைஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தார்னு பார்த்தோம். ஒரு நடைபயணம் போனார், மக்கள் பிரச்சனைகளை சந்தித்தார், கேட்டார், தெரிந்து கொண்டார். இன்னைக்கு என்னாச்சு? எங்க இருந்து மேல இருந்து எங்க கீழே விழுகிறாரு, எதிர்கட்சி கூட இல்லைன்னு சொல்ற அளவுக்கு விழுகிறார். 2014 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக டெபாசிட் காலி. நீங்க பாருங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் சொன்னாங்க, நம்ம பூத் ஏஜென்ட்ஸ் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா கூட டெபாசிட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்காக உட்கார்ந்து பணி செய்த பூத் ஏஜென்ட் கூட உங்களுக்கு ஓட்டு போடல. ஏன் ஓட்டு போடல? அன்னைக்கு வேற ஒரு கணக்கு இருந்தது. 2011 இதை விட வலிமையான கூட்டணி கரெக்டா விசிக இருந்துச்சு, பாமக வந்துச்சு. வட மாவட்டங்களோட ஓட்டு அப்படியே அள்ளிட்டு வந்திருக்கணும். அன்னைக்கு யாரு எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் ஆனார். அப்போ வீழ்த்த முடியாத கட்சி 35%, 30%, இது எல்லாமே உடையும். காங்கிரஸ் எவ்வளவு பெரிய பேர் இயக்கமா இருந்தாங்க. 2014 என்னாச்சு? அது 137 வருஷம் என்னாச்சு? எதிர்கட்சி கூட வரலையா? அடுத்து 2019 என்னாச்சு? எதிர்கட்சி கூட வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்படாது. அதனால எதுவுமே கான்ஸ்டன்டான ஓட் பேங்க் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு தேர்தலும் புதிய தேர்தல், எல்லாருமே ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஜீரோல இருந்து நாங்க 35 போறோமா 40 போறோமா, இல்ல அவர்கள் 35 போறோமா 40 போறோமாங்கிறத தேர்தல் தான் முடிவு செய்யும். இல்ல, ஒவ்வொரு டிபேட் ஷோலையும் உங்களுடைய ஊடக தொடர்பாளர்கள் பேசும்பொழுது திரும்ப திமுக அழுத்துகிறதுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்ற தவிர்க்க முடியாத அளவுல எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் பேசும்போது என்னன்னா, நேத்து வந்த கூத்தாடி விஜய் அவருக்கு என்ன தெரியுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க டோன் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இவ்வளவு விஷயம் நாங்க சொல்றோம், எங்களை யாரும் அழுத்த முடியாதுன்னு சொல்றோம், நீங்க திருப்பி பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த கோவத்துல அவர் இப்படி பேசுறாரு. இது ஒரு முரண்பாட்டிலே இருந்தா இது எப்படி ஒரு சுமூகமான ஒரு இல்லைங்க. அதாவது ஒண்ணு, இன்னைக்கு விசிகவுடைய தோழர்கள் மட்டுமல்ல, திமுக எல்லாரும் பயங்கர பதட்டத்தில் இருக்கிறாங்க. மாநாட்டிற்கு பிறகு பயங்கர, ஏன்னா இன்னைக்கு இந்த திமுகவை இல்ல, நீங்க பதட்டத்தோடு வெளிப்பட, நீங்க முதலமைச்சர் என்ன பேசினார், ஒரு கொஞ்சம் கண்ணிய குறைவாக ஒரு வார்த்தை சொல்லி தலைவர் குறித்து பேசினார். இன்னைக்கு வரவங்க போறவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தவறான ஒரு கண்ணிய குறைவான வார்த்தை பேசினார். உதயநிதி என்ன பேசினாரு, பிளேடை வச்சு ஆலமரத்தை சீவ முடியாதுன்னு சொல்லி சொன்னார். அதே நேரத்துல இன்னொரு அமைச்சர் தாம அன்பரசன் நினைக்கின்றேன், 2 நாள் படம் ஓடினா உங்களுக்கு அரசியல் ஜெயிச்சிருவீங்களான்னு ஒரு பதட்டத்துல இன்னைக்கு பேசுகின்ற சேகர் பாபுவோ இல்ல முதலமைச்சர் துணை அமைச்சர் என்ன சொல்றாரு, சினிமா செய்திகளை பார்ப்பது இல்லையா, நீங்க முதல்ல யாரு, நான் கூட சொல்ல, நீங்க முதல்ல யாரு, இன்னைக்கும் அப்பா ரெட்ஜென்ட் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன்ப்பா, வாப்பா நம்ம 2 பேரும் பார்த்துட்டு வந்துடலாம், நம்ம பார்த்து ப்ரமோட் பண்ணாதான் படம் நல்லா ஓடும். சினிமா செய்தியில் நீங்க பார்க்கறது இல்ல. நீங்க இன்னைக்கு உதயநிதியை ஏன் சினிமாவில் கொண்டு போய் நடிக்க வச்சாங்க, நமக்கான முகம் ஒன்று வேணும், இந்த முகத்தை நம்ம சினிமாவில் போய் தள்ளினாதான் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய முகமாக இருக்கும், அப்பதான் கட்சிக்குள்ள பிரபலமாக முடியும். நேற்று அதை விட பொன்முடி அவர்கள் என்னது கொள்கை கொண்ட படங்களை நடித்தாரா உதயநிதி, எந்த படம், ஒரே ஒரு படம் சொல்லுங்க, கொள்கை குன்று மாதிரி நடிச்சிருக்காருங்க இந்த படத்துலன்னு சொல்லி சொல்லுங்க. என்ன படத்தை வச்சு இவர் என்ன ப்ரமோட் பண்ணாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரியான பல கூத்துகள், பயங்கர பதட்டம். அதே மாதிரி விசிகல இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று துரதிருஷ்டவசமாக அவர்கள் விசிகவிற்காக பேசுகிறார்களா அல்லது திமுகவிற்காக பேசுகிறார் என்றால் திமுகவிற்காகத்தான் பேசுகிறார்கள்.
அது ஆளூர் ஆகட்டும், இல்ல சிந்தனை செல்வன் அவர்கள் ஆகட்டும், இல்ல எஸ் பாலாஜி ஆகட்டும், எல்லோருமே தொடர்ச்சியாக அவர்கள் திமுகவிற்காக மட்டுமே பேசும் குரல்களாக மாறிவிட்டார். நீங்க இந்த மாதிரி ஒரு திமுக தான் பேசுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் நீங்க வச்சீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க பேசக்கூடிய இந்த திருமாவளவன் அழுத்துக்கிறாங்கன்னு சொல்ற அந்த வார்த்தையும் அண்ணாமலை சொல்றது ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நீங்க 2 பேரும் பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செய்றீங்களான்ற ஒரு கேள்வி வரும். இல்லங்க, நீங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அண்ணாமலை அவர்கள் 2 தலைவர்களான்னு கேட்கின்றார். அவரே திமுக தான் பேசுறாரு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்க பேசப்பட்டது என்ன, மன்னராட்சி முறை. இதை தானே அவர் பேசியிருக்கணும். அதவர்ஜுனன் அவர்கள் எந்த சார்பா வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக பேசுகிறாரா அல்லது விசிக சார்பா பேசுகிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்ற கூற்று உண்மை. மன்னராட்சிங்க தான் பேசியிருக்கணுமே தவிர ஒரு கூட்டணியில வர்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஒரு கூட்டணியில உட்கார்ந்து கூட்டணியை சிதைக்கிற மாதிரி நீங்க வேலை செய்யலாமான்னு அண்ணாமலை பேசுறாருன்னா, அப்ப அண்ணாமலை அவர்கள் இப்ப திமுக பி டீமா ரொம்ப நல்லா செயல்பட்டாரு, இல்ல பிஜேபி பி டீமா திமுக நல்லா செயல்பட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா எல்முருகன் இந்த வழக்கு பார்த்தோம். நீங்க முரசொலி எதிர்த்து வழக்கு போட்டாரு. பெருந்தன்மையோட நாங்க விட்டு கொடுக்குறோம்ப்பா. யார? சித்தாந்த ரீதியான எங்களுடைய எதிரி, கொள்கை ரீதியான எங்களுடைய எதிரி, RSS எதிர்ப்பதான் எங்கள் உயிர் மூச்சு. எல்முருகனோட வழக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பெருந்தன்மையை நாங்கள் விட்டு கொடுக்குறோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இருவரும் ஏ டீம் பி டீமா நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிறதா. ரொம்ப சிம்பிள். நீங்க உதயநிதி அவரோட பேட்டியில இருந்து எடுத்து பாருங்க. அவர் ஒரு நடிகை அவங்களோட தான் பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாரு, ஏங்க நீங்க அரசியல் வருவீங்களா, கட்சியில எவ்வளவோ சீனியர்ஸ் இருக்காங்க, என்ன போய் நீங்க அரசியல் வருவீங்களா நீங்க கேட்குறீங்களே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு கட்சி படம் நடிக்கிறாரு, கட்சிக்குள்ள வர்றாரு. கட்சிக்குள்ள வந்தோட என்ன சொல்றாரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக நீங்க ஆவீங்களா? நான் ஆக மாட்டேங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆயிட்டார். அடுத்ததாக நீங்க அமைச்சர் பொறுப்பு வரப்போறீங்க. ஏன்னா இங்க இருக்கின்ற திமுக இருக்கிற கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்க, அவரோட அமைச்சராக கோஷம் போடுறாங்க. அமைச்சராக நான் அமைச்சர் ஆக மாட்டாங்க, எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க, அமைச்சராகிறார், விளையாட்டுத்துறை அமைச்சராகிறார். அடுத்ததாக கோஷம் போடுறாங்க, துணை முதலமைச்சருக்கு அவருக்கு அந்த பக்கம் விட்டது. நேற்று கூட பொன்முடி என்ன பேசுகிறார், எதிர்காலத்தில் எங்களுடைய முதலமைச்சராக அவர் தான் இருப்பார் அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு பேசுகிறார். இல்ல மக்களோ அதை எதிர்த்து எங்கேயாவது கோஷம் போட்டாங்களா, இல்ல போராடினாங்களா? எந்த ஒரு எப்படி போடுவாங்க? அடிப்படையில் தான் நடந்திருக்கு. கொத்தடிமைகளின் கூடாரமாக இருக்கின்ற கட்சியில் எப்படி கோஷம் போடுவாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே உதயநிதி. இல்லங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான், கரெக்ட் தான். நீங்க போய் திமுக அதே சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் 2021 நீங்களும் வென்றிருப்பீங்க. நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி தான். நானும் வென்றிருப்பேன். அந்த சின்னம் அது அவர்களுக்கான தேர்தல் என்றால் அவர் வெற்றி பெறுவார்கள். ஆனா நீங்களோ நானோ துணை முதலமைச்சரோ அமைச்சரோ ஆக முடியுமா? நீங்க 2021 நீங்க திமுக பிரதிநிதியா போய் நிக்கிறீங்க, ஜெயிச்சிட்டீங்க, ஓகே ரைட், உங்களை உடனடியா நாங்க அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறோம்பா. இல்ல, ஏன்னா நீங்க பிறந்த இடம் என்பது வேறு. அவர் பிறந்த இடம் கலைஞரின் குடும்பம். கலைஞரின் குடும்பத்தில் பிறந்திருந்தால் நீங்க 40 வருஷம் பானு சில்வஸ்பூன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு நேரடியாக நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம், எந்த பிரச்சனையும் அல்ல. நீங்கள் கலைஞரின் குடும்பத்தில் பிறக்காமல் இருந்தால் நீ கடைசி வரைக்கும் போஸ்ட் ஓட்டியே நீங்க சாவீங்க. அதுதான் திமுக. அதுதான் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே எதிர்க்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் நீங்க ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக முன்னேறி வரும் பொழுது கூட வீரபாண்டி ஆறுமுகம் போன்றவர்கள், கலைஞர் சொல்றாரு வாரிசுகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்ல, வீரபாண்டி என்ன சொல்றாரு, அப்படிங்களா, அப்படி ஸ்டாலின் நிக்க போறது இல்லையா தேர்தல் கேட்கிறாரு. ஐயா அப்படி சொல்லலப்பா நான் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு காலத்தில் திமுக நடந்துச்சு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நீ ஏற்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவருடைய பையன் எப்போ ஒரு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் கொத்தடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இங்க எவ்வளவு பெரிய சீனியர் மினிஸ்டர்ஸ் என் பிறந்த நாளுக்காக நான் உதயநிதி காலில் விழுந்துகிட்டு இருக்காங்க. காசு ஒண்ணுதான் இன்னைக்கு முக்கியமாக மாறிவிட்டது. அப்படி இருக்கின்ற போது நீங்க என்ன பண்ண முடியும்? அதுதான் மன்னராட்சி முறை. நீங்க நானும் அவரும் உழைத்து வந்திருக்கிறார். அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு மாணவர்கள் இருந்தார், இளைஞர்கள் இருந்தார், படிப்படியாக வந்தார், எலிவேட் ஆயிட்டாரு, ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வருவீங்க நேரடியா. அதுவும் அவங்க அப்பா என்ன சொன்னாரு, என் குடும்பத்திலிருந்து யாருமே வர மாட்டார்கள். நீங்க ராமதாஸ் இல்ல நீங்க ராமதாஸ் அவர்களை, நீங்க அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு நம்ம பேசுறோம், இதை நம்ம பேசுறோமா, பேசவே நம்ம மறுக்கிறோம். நீங்க இன்னைக்கு பெருமை பாராட்டக்கூடிய திருமாவளவன் அந்த சொல்லியிருக்காரு, கடந்த காலத்துல வைகவும் சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் அதுல பாரபட்சம் எந்த கட்சியும் இல்ல. காலத்தின் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வராங்களே தவிர நீங்க சொல்லக்கூடிய இந்த மன்னராட்சி அது என்னங்க காலத்தின் தேவை? அது என்ன காலத்தின் தேவை? இப்ப சில பேர் கூட பேசும்பொழுது இது வந்ததுனாலதான் இந்த கட்சியை காப்பாற்றப்படுகிறது. ஏன் பிஜேபியில நீங்க அங்கே எல்லா கட்சியிலும் வாரிசு அரசியல் இருக்கு. இப்ப பிரதமர் மோடியோடைய அடுத்த வாரிசு யாருன்னு ஏதாவது கேள்வி எழுப்புறாங்களா இங்க? இல்ல வேற கட்சியில் ஏதாவது நீங்க என்ன சொல்ல, வாரிசுகள் முன்னிலைப்படுத்தாத சில கட்சிகள். இப்ப பினராயி விஜயன் இருக்காரு, பினராயி விஜயன் பையன் யாருப்பா, அவர் தானே அடுத்து வாரிசு அவர் சொல்றாங்களா? இல்ல நீங்க வெஸ்ட் பெங்கால் அவங்க பட்டாச்சாரி ஆண்டுட்டு இருக்கும் போது அவங்களோட பையன் யாருப்பான்னு கேட்டாங்களா யாராவது? இல்ல மம்தா பானர்ஜி அடுத்த வாரிசு யாரு கேட்கறாங்களா? அங்கெல்லாம் கேட்காம அவங்க ஆட்சியில் இருந்துதான் இருக்காங்க, மாறி வந்து தானே இருக்காங்க. இது வந்ததுனாலதான் ஏன்னா சில பத்திரிகையாளர்களாக வேஷம் போட்டுக்கொண்டு என்ன பேசுறாங்கன்னா, இவர் வந்ததுனாலதான் இந்த கட்சியை காப்பாற்றப்படுகிறது, இல்லாட்டி காப்பாற்றவே முடியாது. ஏன் ஒரு சாமானியன் திமுக வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? ஏன் இப்ப துரைமுருகன்ட்டே எடுத்து நீங்க முதலமைச்சர் போட்டு கொடுங்க, அவர் காப்பாற்ற மாட்டாரா? இல்ல கே நேருட்ட கொடுங்க, யார்கிட்ட வேணாலும் கொடுங்க, அவங்கள இது காப்பாற்றவே மாட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. அவங்க சொந்த கட்சியில இருக்கிற தங்கச்சியான கனிமொழியை முதலமைச்சர் ஆக்குங்க, ஏன் காப்பாற்ற மாட்டாங்களா அவங்க? நீங்க அதுவே கூடாதுன்னு சொல்றீங்களே. கனிமொழி அவர்களோட செய்திகளை கூட பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது
நீங்க வந்து என்ன வாரிசு அரசியல் இல்லை நீங்க பேச முடியும். இன்னொன்று, மற்றவர்கள் பேசும் பொழுதும் இவர் பேசும்போதும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா, இவர் சொல்வது சரி, அது கரப்ஷனா இருக்கலாம், இல்ல வந்து வாரிசு அரசியலாக இருக்கலாம், நீங்க எங்களுடைய தலைவர் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லி பேசும் பொழுது இது சரியான ஒரு பார்வை என்று மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் இவ்வளவு பதட்டம் வருது? ஏன் உதயநிதியை பதட்டப்பட்டுட்டு நான் விளையாட்டு செய்திகள் பார்ப்பேன், நான் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லைன்னு சொல்றாருன்னா அவருக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா எங்களோட தலைவர் பெரிய கிரௌட் புலரா இருக்கார், பெரிய ஆர்கனைசரா இருக்கார், அவர் இவ்வளவு பேரை உள்ள கொண்டு வராரு, லட்சக்கணக்கு. நீங்க முன்னாடி எல்லாம் விவாதம் நடக்கும், இளைஞர்களின் பக்கம் ஓட்டு யாருக்கு செல்லும், உதயநிதியா, சீமானா, அண்ணாமலையா? இன்னைக்கு விவாதமே நடக்காது. இனிமேல் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கா? யாருமே நடத்த மாட்டாங்க. 2% 3% வச்சிருக்கவங்க வச்சு நீங்க என்னங்க பேச போறீங்க? அங்கே ஒருத்தர் 90% தூக்கிட்டு போயிட்டாரு, அவரு என்ன பேசுவீங்க நீங்க? அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டத்தை. நீங்க இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க, என்ன பண்ணாங்க? காவாலா பாட்டு போட்டு தான் அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிலைமை இருக்கு. நாங்க கொள்கை தலைவர்களாக அம்பேத்கர், காமராசர், நீங்க வீரமங்கை வேலுநாச்சியார் எல்லாம் காமிக்கும் போது கை தட்டுறாங்க. அங்கே இருந்த இளைஞர்கள் இவர்கள் தான் சரியான கொள்கை தலைவர்கள் சொல்லி கை தட்டுறாங்க. அந்த இளைஞர்களை நாங்கள் உண்மையிலே அரசியல்மயப்படுத்துகிறோம். எங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா இங்க நீங்க உங்களுக்கு அரசியல் தெரியும்னு ஒரு பிம்பத்தில் இருக்கிறவங்க காவாலா பாட்டு போட்டாலும் சரக்கு வாங்கி கொடுத்தா உள்ளே வருவேன்னு அவன் சொல்றான். ஆனா நாங்க, அப்பா நீ அம்பேத்கர் போட்டோ பார்த்துட்டியா, நீ வந்து காமராசர் போட்டோ பார்த்துட்டியா, ஐயா பெரியார் போட்டோ பார்த்துட்டியா, அஞ்சலி அம்மாள் போட்டோ பார்த்துட்டியா, வீரமங்கை வேலுநாச்சியார் போட்டோ பார்த்துட்டியா, உள்ளவா. அப்படிதான் நாங்க சொல்றோம். சரி, அதான் வேறுபாடு. நான் இறுதி கேள்வியாக அதில் கேட்டுக்கிறேன், வெளிப்படையாக கேட்குறேன், தாவேகாவையும் விஜயும் யாராவது பின்னாடி இருந்து இயக்குகிறார்களா? யார் இயக்கணும்? நீங்க அதாவதுங்க, நான் அந்த முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வந்த முதல் அறிக்கையை பாருங்க. மக்கள் இயக்கமாக எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். லட்சக்கணக்கான மக்களுக்கு என்ன உதவிகள் கொண்டு சேர்க்க முடியுமோ சேர்க்கின்றோம். நீங்க ஆனா அது பத்தாது. கோடிக்கணக்கான மக்கள் இங்க ஒன்றும் இல்லை, கல்வி குறித்து எங்கள் தலைவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. நல்லா படிச்சு முன்னேறி வரவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று செய்யறாங்க. அங்கங்க எங்களோட தோழர்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்யறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்ல கல்வியால் பின்தங்கி இருப்பவர்கள் முட்டைப்பால் திட்டம் போன்ற திட்டங்களை கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக கல்வியில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதை மக்கள் இயக்கமாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப நாங்கள் தமிழக வெற்றி கழகமாக மாறணும். அதே தமிழக வெற்றி கழகம் நீங்க ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் செல்லும் பொழுது எங்களுடைய அமைச்சரவை நிச்சயமாக கல்விக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வரணும். ஏன் கல்வி குறித்து பேசுகிறேன்னா, இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல அதிகமான நிதி ஒதுக்கப்படுவது கல்விதான். ஆனால் மிக மோசமாக பின்தங்கி இருப்பதும் கல்விதான். நம்ம வந்து இந்திய அளவில் நம்ம ரொம்ப சிறப்பா இருக்கு நம்ம சொல்லி நம்ம கதை பேசிக்கலாம், நம்ம வந்து நம்மளே பூசி மொழிக்கலாம். ஆனால் உண்மையில் இங்கு கல்வி கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நீங்க வந்து அரசு பள்ளிகள் இருக்கின்ற மாணவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு மோசம் பொண்ணால் இன்னைக்கு இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்வோம். கொஞ்ச நாள் 100% கழிவறை எட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இது வந்து நான் கலைஞர் சொல்லி கேட்டிருக்கேன், ஜெயலலிதா அவர்கள் சொல்லி கேட்டிருக்கேன், OPS சொல்லி கேட்டிருக்கேன், EPS சொல்லி கேட்டிருக்கேன், ஸ்டாலின் சொல்லி கேட்டிருக்கேன். பல வருடங்களாக 100% கழிவறையை கூட பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில் தான் நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு நீங்க சில பள்ளிக்கூடங்களுக்கு போங்க, பசங்க யாராவது ஒரு கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் மரத்தடிக்கையில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னு கேளுங்க, சார் பெஞ்ச் இல்லை சார், கிளாஸ் ரூம்ஸ் இல்லை சார்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதிகமான நிதி ஒதுக்குவது கல்விக்காக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் உங்களுக்கு CSR யாராவது தெரியுமா, நீங்க யாராவது ஹெல்ப் வாங்கி கொடுக்க முடியுமா? எங்க கவர்மெண்ட் என்னங்க கவர்மெண்ட் பண்றாங்க? ஒண்ணுமே பண்றது இல்லைங்க. இதுதான் இந்த நிலைமையாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் மாறணும்னா அதற்கு நாங்கள் வர வேண்டும் அப்படிங்கிற உன்னதமான நோக்கத்தில் வருகிறோம். அப்படி இருப்பவர்களிடம் பின்னாடி இருந்து யாருமே இயக்க முடியாது. சரி சார், நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், தொடர்ச்சியாக நம்ம பேச தான் போறோம். மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கோம், மக்களே தெளிவடையட்டும். நன்றி.